பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அப்புறம் வரமிளகா 15, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வடச்சட்டி வச்சு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதையும் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். சூடாயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை 1/4 கிலோ போல் வெட்டி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இது கூடவே வரமிளகா 15 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். தீ வந்து சன்னமாக வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே தான் நல்லா வேகணும். இப்போ நம்ம இது கூட வந்து மஞ்சள்தூளை போட்டுக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். மிதமான தீயிலே வச்சு நல்லா வதங்க விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதையே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம், நம்ம அடி பிடிக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. நம்ம இப்போ எடுத்து கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட நான் வந்து சில்லாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் இது கூட போட்டுடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா சேர்ந்து எல்லாம் சிக்கனு தேங்காய் எல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. அந்த தண்ணியிலே இது வேகுது. சிம்மில் வச்சுக்குவோம். நல்லா ட்ரை ஆகணும். அப்போ கலர் நமக்கு மாறி வரும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை தூவிக்கலாம். ஒரு பொட்டு தண்ணி கூட ஊற்றலை. நம்ம மூடி வச்சு இந்த ஆவிலேயே தான், இந்த ஆவி தண்ணியிலேயே தான் வெந்திருக்குது. எண்ணெயிலேயே சூப்பராக வந்துருச்சு. இந்த பாருங்கள், அவ்வளோதான். இனி எடுத்துடலாம். நல்லா காரசாரமாக இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ வந்து சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். நம்ம தண்ணியை ஊற்றாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். எண்ணெயிலேயே சூப்பராக வந்துருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். ஒரு சிக்கன் பீஸு, அது கூட ஒரு தேங்காய், வேறு லெவலில் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம் வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.